Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா draw the graph of y is equal to 5x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது y is equal to 5x அப்படின்னா என்ன அர்த்தம்னா xக்கு ஏதாவது சம் வேல்யூ கொடுத்து yயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். சரிங்களா? என்ன வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம். டேபிளில் வந்து இந்த மாதிரி -3, -1, 0, 2, 3 இல்லை நெகட்டிவில் 2 பாசிட்டிவில் 2 0 கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. இல்லை -2, -1, 0, 1, 2 எப்படி வேணாலும் கொடுக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஸ்ட்ரைட் லைன் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம x வந்து -1, -2, -1, 0, 1, 2 கொடுத்தா y வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் 5x. அதாவது 5 into this, 5 into this, 5 into this, 5 into this போடணும். 5 into -2 என்ன வரும்னா -10 நீங்கள் போடணும். 5 into -1, -5. 5 into 0, 0. 5 into 1, 5. 5 2s are 10. இப்போ இதுதான் plotting points. Plotting points எப்படி எழுதணும்னா x1, y1, -2, -10, -1, -5, 0, 0, 1, 5, 2, 10. இதுதான் plotting points. இப்போ x இதுதான் எடுக்கணுமா அப்படிலாம் கிடையாது. இந்த சம்மில் இப்படி கூட எடுத்துருக்காங்க பாருங்கள். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை இதில் plot பண்ணால் நம்மளுக்கு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். அவ்வளோதான். இப்போ உங்கள் புக்கில் வந்து இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணியிருக்காங்க 3, -15 அந்த மாதிரி. நம்ம எப்படி வேணாலும் கொடுக்கலாம், நம்ம இஷ்டம். சரிங்களா? இப்போ -2, 10 எங்கே எடுக்கணும்னு பாருங்கள். -2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸில் -2 இங்கே இருக்குது. ஒய் ஆக்சிஸில் -10 இங்கே இருக்குது. ரெண்டும் மீட் ஆகிற பாயிண்ட் இங்கே இருக்கா பாருங்கள். அதே லைனில் தான் வருது. -2, -10 இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து -1, -5 பாருங்கள். -1 இங்கே இருக்குது, -5 இங்கே மீட் ஆகுதா? -1, -5 இந்த மாதிரி எழுதணும். அடுத்து 0, 0 இங்கே. அடுத்து 1, 5 இங்கே வருது. 1, 5. அடுத்து 2, 10, 2, 10 இங்கே வருது. அவ்வளோதான். இப்போ நான் பிளாட் பண்ணியிருக்கிற பாயிண்டெல்லாம் ஒரு ஸ்கேலை வச்சு வரைஞ்சிங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். அவ்வளோதான். ஜாயின் பண்ணணும் ஸ்கேலை வச்சு. அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். பாயிண்ட்டை பிளாட் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சா ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்துடும். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக ஸ்கேல் எழுதணும். இந்த சம் பார்த்தீங்கன்னா ஏன் இங்கே 5 யூனிட்ஸாக எடுத்திருக்காங்கன்னா இங்கே பாருங்கள். இவங்க வந்து பெரிய நம்பராக எடுத்ததுனால 15லாம் வந்திருக்கு. இப்போ 15 லைன்ஸ் நம்மளுக்கு இங்கே கிடைக்காதுல கிராஃப் ஷீட்டில். அதனால் அவங்க வந்து 5 எடுத்தால் கிடைக்கும்ட்டு 5, 10, 15 அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் போது ஸ்கேல் வந்து மாறும். எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஒன்று தான் எடுத்திருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm = 1 யூனிட்னு தான் எடுத்திருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் தான் 1 cm = 5 யூனிட்ஸ்னு எடுத்திருக்காங்க. 5 எடுத்ததுனால 5 யூனிட்ஸ். உங்கள் கிராஃப் ஷீட்டில் நிறைய இடம் இருந்துச்சுன்னா நீங்கள் 1 யூனிட் கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த நம்பர் போட்டிங்கன்னா சிம்பிளாக அந்த பக்கமும் 10 வரும், இந்த பக்கமும் 10 வரும். கரெக்டாக தான் வரும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ஒரு கிராஃப் ஷீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த பாயிண்ட்ஸை பிளாட் பண்ணி பாருங்கள். ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரும். ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த சம். கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த டேபிளும் இந்த பிளாட்டிங் பாயிண்ட்ஸும் எழுதுனா போதும். இதெல்லாம் ஒன்றும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். Bye-bye.